டிசம்பர் 17. எல்லாம் இயேசுவினாலேயே. லூக்கா 19 அதிகாரம் 35-36 வசனங்கள். தங்கள் வஸ்திரங்களை அதின்மேல், அதாவது கழுதை குட்டியின் மேல் போட்டு இயேசுவை அதின்மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். கர்த்தராகிய இயேசு அந்த கழுதையின் மேல் உட்கார்ந்தபோது அதற்கு எத்தகையதொரு கனம் கிடைத்தது! அந்த கழுதை சென்ற இடமெங்கும் அதற்கு அமோக வரவேற்பு கிடைத்தது. ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், மரக்கிளைகளை தரித்து பரப்பினார்கள். அந்த கழுதை சாதாரண தரையின் மேல் நடக்கவே இல்லை. அந்த கழுதை திடீரென ஒரு க்ஷண பொழுதிற்கு, என்னிலுள்ள மேன்மை நிமித்தமாகவே இந்த ஜனங்கள் யாவரும் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்று எண்ணி கர்த்தராகிய இயேசுவை தன் முதுகின் மேலிருந்து கீழே தள்ளிவிட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்பதை யூகித்து பாருங்கள். அக்கழுதைக்கு முன்பாக தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் பரப்பிய அதே ஜனங்கள் அதை கல்லெறிந்து கொன்றிருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு உன்மேல் அமர்ந்திருப்பதனால் மட்டுமே இப்போது நீ சகலவிதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ கர்த்தராகிய இயேசுவை மறந்தால் எல்லாம் மாறிப்போகும். ஒரு நாள் நீ கட்டப்பட்டிருந்தாய் என்பதையும், ஒரு நாள் நீ பிரயோஜனமற்றவனாய் இருந்தாய் என்பதையும், ஒரு நாள் நீ கட்டுக்கடங்காதவனாய் இருந்தாய் என்பதையும், ஒரு நாள் நீ நம்பிக்கையற்றவனாய், மோசமானவனாய், ஒருவராலும் நேசிக்கப்படக்கூடாதவனாய் இருந்தாய் என்பதையும் ஒருபோதும் மறந்துவிடாதே. நீ இப்போது காணும் எல்லா ஆசீர்வாதங்களும், கடந்த நாட்களில் உனக்கு உண்டாயிருந்த பாக்கியங்களும், இனி நீ அனுபவிக்கப் போகும் ஆசீர்வாதங்களும், இவை அனைத்தும் கர்த்தராகிய இயேசுவினால் மட்டுமே உனக்கு சொந்தமாகின்றன. உன் வாழ்வின் எல்லா மகிமையையும் கர்த்தராகிய இயேசுவே எடுத்துக்கொள்ளட்டும். கர்த்தராகிய இயேசு இறுதியாக அந்த கழுதையை தேவனுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்கு நடத்தி சென்றார். தான் எருசலேமுக்கு செல்வதை அந்த ஏழை கழுதை ஒருபோதும் எதிர்பார்த்திருக்காது. அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு நம் வாழ்க்கைக்குள் வந்தபின் அவர் நம்மை பாதி வழியில் விட்டுவிட்டு போக மாட்டார். அவர் நம்மை புதிய எருசலேமிற்கும் சீயோனுக்கும் கொண்டு செல்ல விரும்புகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. ஆண்டவராகிய இயேசுவே, நீர் என்மேல் அமரும்படியாக என்னை தெரிந்தெடுப்பதற்கும், என்னை தேவனுடைய பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு செல்வதற்கும் என்னில் என்ன நன்மையை கண்டீர் என்று அந்த கழுதை கேட்டிருக்கலாம். தேவ பிள்ளையே, புதிய எருசலேமிற்கு போக நீ எவ்விதத்திலும் பாத்திரன் அல்ல. கழுதையை நேசித்த ஆண்டவராகிய இயேசு உன்னை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். அந்த கழுதையை பூமிக்குரிய தேவனுடைய நகரத்திற்கு கொண்டு சென்ற அதே ஆண்டவராகிய இயேசு உன்னையும் தம் இரக்கத்தினால் பரலோகத்திலுள்ள புதிய எருசலேமிற்கும் சீயோனிற்கும் நிச்சயமாக கொண்டு செல்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 17th, 2025. All because of Jesus. They cast their garments upon the colt, and they set Jesus thereon. And as he went, they spread their clothes in the way. Luke chapter 19, verses 35 and 36. What an honor the donkey got when Jesus sat on it. Wherever the donkey went, it got a red carpet welcome. People spread their clothes and branches of trees on its way. It did not walk on ordinary ground. If the donkey had suddenly for one moment thought, all these people are honoring me because of my greatness, and thrown Jesus off its back, guess what would have happened? The very people who put their clothes and branches before it would have stoned it. Precious child of God, now you are blessed with all kinds of material and spiritual blessings, all because Jesus is sitting on you. If you forget Jesus, everything will change. Oh dear donkey, don't ever forget that one day you were bound, that one day you were useless, that one day you were wild, that one day you were hopeless and loveless. All the blessings you have now, all the blessings you had in the past, and all the blessings you're going to enjoy in the future are all because of Jesus. Let Jesus take all the glory for your life. Finally,
Jesus took the donkey to Jerusalem, the holy city of God. The poor donkey would have never expected to go to Jerusalem. Beloved one, after Jesus comes into our lives, He does not leave us halfway and go away. He wants to take us to New Jerusalem and Zion. I will never leave you or forsake you. The donkey could have asked, Jesus, what goodness did you find in me to choose to sit upon me and take me to the holy city of God? Child of God, you do not deserve to go to New Jerusalem. Jesus, who loved the donkey, loves you very much. The same Jesus who took the donkey to the city of God will certainly, by the mercy of God, take you to New Jerusalem and Zion. Saru nindu jami palla tokki